விருச்சிக ராசி அப்படின்னு சொன்னாலே அந்த கோபம், நல்ல ஒரு குணவான்கள் இதெல்லாம் நிறைந்தவங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த விருச்சிக ராசியில் குரு பகவானுடைய நட்சத்திரமும் இருக்குது, சனி பகவானுடைய நட்சத்திரமும் இருக்குது, புதன் பகவானுடைய நட்சத்திரமும் இருக்குது. ஒரு குரு, ஒரு சனி, ஒரு புதன் அப்படி இருக்கிறதுனால இந்த விருச்சிக ராசி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அருமையான ராசி அப்படின்னே சொல்லலாம். குருவோடைய அருளும் நிறைந்த ராசி. சனி பகவான் அப்படிங்கிறது தொழிலை குறிக்கக்கூடியவர். அவரும் உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால நல்ல ஒரு தொழில் உங்களுக்கு அமையும். அதே மாதிரி புதன் பகவானும் உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால நல்ல ஒரு அறிவாளிகளாக, ரொம்ப ஒரு திறமைசாலிகளாக இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இருப்பாங்க. இது வந்து ஒரு நீர் ராசி, தேங்கிய நீரை குறிக்கக்கூடிய ஒரு ராசி. அதே மாதிரி இந்த ராசி ஜல ராசியாக இருக்கிறதுனால காலபுருஷர்களுக்கு 8வது வீடாக வர்றதுனால இந்த ராசிக்காரங்களுக்கு அடிக்கடி பார்த்திங்கன்னா உங்களுடைய தந்தைக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன வாக்குவாதங்கள், கொஞ்சம் பிரிவினைகள் அப்பப்போ ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரி அடிக்கடி சண்டை சச்சரவுகள், நீங்கள் ஒன்று சொல்ல அவங்க உங்களுக்கு ஆப்போசிட்டாக ஒன்று சொல்லுவாங்க. அது உங்களுக்கு ஒரு சில இடத்துல மன வருத்தத்தை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி அனுபவங்களை இந்த விருச்சிக ராசி என்பர்கள் சந்திச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மனதில் 1000 கவலை இருந்தாலும் ஒரு பங்கு கஷ்டத்தை மட்டும்தான் வெளியில் காமிச்சிக்குவாங்க இந்த விருச்சிக ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். கடன் வாங்கக்கூடாது. இவங்க கடன் வாங்கினாங்க அப்படின்னா நிறைய பொருளையோ அல்லது ஏதாவது ஒரு சொத்தையோ விற்று தான் அந்த கடனை கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு ஏற்படும். அதனால் முடிந்த அளவுக்கு கடன் வாங்குறத குறைச்சிக்கோங்க. அதே மாதிரி 10 ரூபா இருக்குது அப்படின்னா அதை உடனடியாக செலவு செய்யக்கூடியவங்களாகவும் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இருப்பாங்க. ஏன்னா ஜாலியாக எங்கேயாவது வெளியில் சுற்றிட்டு வருவாங்க. அது இயல்பாகவே இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். சரி, தாங்கிட்ட இருக்கிறத அப்படியே வெளிப்படையாக சொல்லக்கூடியவங்க, எங்கிட்ட அது இருக்குது இது இருக்குன்னு. ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா வெளிப்படையாக வந்து சொல்ல மாட்டாங்க. ஆனால் நம்மளுடைய விருச்சிக ராசி என்பர்கள் கொஞ்சம் பெருமையாக சொல்லிப்பாங்க, எங்கிட்ட அது இருக்குது இது இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாகவும் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இருப்பாங்க. இவங்களுக்கு இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் என்னென்ன மாற்றங்களை சந்திக்க இருக்காங்க. இந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதி ஏற்படக்கூடிய இந்த சனி பயிற்சி ஒரு சில தாக்கத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். அது சாதகமான தாக்கமா அல்லது பாதகமான தாக்கமா அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் விருச்சிக ராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது விருச்சிக ராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. விருச்சிக ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த விருச்சிக ராசிக்கு இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது ஒரு நிம்மதியான சூழலை உருவாக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பு தான். கடந்த காலத்தில் நீங்கள் என்னென்ன விஷயத்தெல்லாம் கஷ்டப்பட்டீங்களோ அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் சாதகமாக அமைய போகுது. ஒரு பஞ்சம சனியோட தாக்கம் இருந்தாலும் கூட அர்த்தாஷ்டம சனியால் ஒரு சில முடிவுகளை உங்களால் எடுக்க முடியாத கொஞ்சம் குழப்பமான மனநிலையில் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் கடந்த ஒரு ஆண்டு காலமாக இருந்திருப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு 3 மற்றும் 4ஆம் இடத்தோட அதிபதி சனி பகவான், அவர் வந்து 5ஆம் இடமான புத்திர பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு மாறும்போது ஒரு சாதகமான பலனை நம்மளுடைய விருச்சிக ராசி என்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இது பஞ்சம சனி என்று அழைக்கப்பட்டாலும் கூட அர்த்தாஷ்டம சனியோட கொடுமையிலிருந்து முழுமையாக விடுபடக்கூடிய ஒரு காலகட்டமாக வருகின்ற நாட்கள். குறிப்பாக இந்த மார்ச் 6க்கு அப்புறம் நீங்கள் நல்ல ஒரு முழு விடுதலை பெற்ற ஒரு நபராக நீங்கள் வர போகிறீங்க. எந்த ஒரு பிரச்சனை உங்களை வாட்டி வதச்சிச்சோ அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் முழுமையாக வெளியே வர போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம். மன உளைச்சல் குறையும். அதோடு கூட உங்களுடைய மனதில் ஒரு விதமான குழப்பம் இருந்தது இல்லையா, அந்த குழப்பங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகளை சந்திச்சுக்கிட்டு இருந்த நம்மளுடைய விருச்சிக ராசி என்பர்கள் அந்த சண்டை சச்சரவெல்லாம் நீங்கி ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இந்த காலகட்டத்தில் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் வாழ போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கெல்லாம் பூர்வீக சொத்தில் அவ்வளோ பிரச்சனை, அவ்வளோ வில்லங்கங்கள் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. அதெல்லாம் வருகின்ற நாட்களில் உங்களுக்கு சாதகமாக மாறப்போகுது. ஏன்னா இதுனா வரையிலும் நிறைய கஷ்டங்கள், இன்னல்களை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. இனி வருகின்ற நாட்களை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய விருச்சிக ராசிக்கு நல்ல ஒரு மகிழ்வான காலகட்டம் இது அப்படின்னே சொல்லலாம். குடும்ப வாழ்க்கையில் நல்ல ஒரு அமோகமான வளர்ச்சி, நல்ல மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும். ரொம்ப நாளாக திருமணமாகி குழந்தை பேர் இல்லாத இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது இந்த காலகட்டத்தில். இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு புத்திர பாக்கியம் கைகூடி வரும். அதே மாதிரி குழந்தைகளுடைய கல்வியில் கூட சின்ன சின்ன இடைஞ்சல்கள், கொஞ்சம் படிப்பில் மந்தமாக இருந்தவங்களுக்கெல்லாம் வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். அவங்க மூலிமா மகிழ்ச்சி தர மாதிரி ஏதாவது ஒரு நல்ல காரியம் இந்த காலகட்டத்தில் இந்த விருச்சிக ராசி குழந்தைகளோட பேர் மூலிமா ஏதாவது ஒரு நல்ல காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். எதிர்காலம் பற்றி கூட ஒரு சிலருக்கு கவலையாக இருந்திருக்கும். இவங்க படிக்கவே மாட்டேங்கிறாங்க,
இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கவலை இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இது நான் வரைக்கும் இருந்திருக்கும். அந்த கவலையெல்லாம் நீங்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பு தான் நம்மளுடைய விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைந்திருக்கு. பொருளாதாரத்துலேயும் சரி நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. உங்களுடைய சேமிப்பு கூட படிப்படியாக உயரக்கூடிய அமைப்பு தான் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் 5ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால பங்கு சந்தையில் அல்லது மாதிரியான ஒரு இதில் சூதாட்டம் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து கொஞ்சம் முதலீடு போடுறத இந்த விருச்சிக ராசி என்பர்கள் தவிர்க்கிறது நல்லது. கார் ரேஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முதலீடு போட்டு போட்டி பந்தயம் போட்டு ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் அதிகமாக முதலீடு போடக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். போட்டி போட்டுட்டு நீங்கள் அதிகமான முதலீடை போட்டிங்க அப்படின்னா ஒரு சில இழப்புகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி ரிஸ்கெல்லாம் கொஞ்சம் எடுக்காமல் இருக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். உறவினர்கள் மத்தியிலையும் நண்பர்கள் மத்தியிலையும் அந்த மனஸ்தாபம் ஏற்பட்டது இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். அவங்களுக்குள்ள நல்ல ஒரு மகிழ்ச்சி எதிர்பார்க்கலாம். உங்களுக்குள்ளேயும் நல்ல ஒரு உறவு பலப்படக்கூடிய ஒரு கிரக அமைப்பு தான் நம்மளுடைய விருச்சிக ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குலதெய்வ வழிபாடை மட்டும் நீங்கள் எப்பயுமே மறந்துடாதீங்க. ஏன்னா உங்களையும் சரி உங்களுடைய குலத்தையும் சரி காக்கக்கூடிய தெய்வம் உங்களுடைய குலதெய்வம் தான். அதனால குலதெய்வ வழிபாட்டை எப்பவுமே மறந்துடாதீங்க இந்த விருச்சிக ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் வியாபாரத்தில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். உங்களுடைய உழைப்புக்கேற்ற நல்ல ஒரு அங்கீகாரம் நல்ல ஒரு சாதகமான பலன் வருகின்ற நாட்களில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். வேலையில் சின்ன சின்ன முட்டுக்கட்டைகள் இருந்தது இல்லையா, அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்களும் ஒரு சிலருக்கெல்லாம் பதவி உயர்வுக்காக ரொம்ப நாளாக போராடி இருந்திருப்பீங்க. அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. தொழில் ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சியை வருகின்ற நாட்களில் நீங்கள் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். புதிய தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களில் இறங்குவீங்க. ஓரளவுக்கு சாதகமான பலனை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிலருக்கு விருப்பமான இடமாற்றம் கிடைக்கும். அலுவலகத்தில் சக ஊழியர்களுடைய அந்த ஒத்துழைப்பு இருக்கிறதுனால நல்ல பெயர் உள்ள ஒரு நபராக நல்ல ஒரு அந்தஸ்துள்ள நபராக நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் வள வரப்போறீங்க. பெரும்பாலான கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. மாணவர்களை பொறுத்தவரையிலும் சிறந்த ஒரு பாராட்டு பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். கடினமாக படிப்பீங்க. ரொம்ப எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு திறனுள்ள ஒரு நபராக இந்த காலகட்டத்தில் இந்த விருச்சிக ராசி மாணவர்கள் வள வருவீங்க. அதனால் புதிய வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வரும். ஒரு தனித்தன்மை உள்ள ஒரு மாணவராக நல்ல ஒரு பாராட்டுக்குரிய மாணவராக இந்த காலகட்டத்தில் இந்த விருச்சிக ராசி மாணவர்கள் வள வரப்போறீங்க. கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். கலை சார்ந்த ஒரு சில படிப்புகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு யோகமான காலகட்டம். புதிய ஆராய்ச்சியில் ஈடுபடுவீங்க. அதெல்லாம் கண்டுபிடிக்கக்கூடிய யோகம் இருக்குது. உங்களுடைய கண்டுபிடிப்புக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய யோகமும் இந்த விருச்சிக ராசி மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். விருச்சிக ராசிக்காரங்க சனிக்கிழமையில் குலதெய்வ வழிபாடு செய்கிறது ரொம்ப விசேஷம் அப்படின்னே சொல்லலாம். சனிக்கிழமையில் சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி பிரதோஷம் தவறாமல் நந்தீஸ்வரரை வழிபடுங்க. நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். உங்களுடைய வழி நேர்மையான வழியாக இருந்தது அப்படின்னா நல்ல ஒரு மேன்மையை நீங்கள் எதிர்பார்க்கலாம். வாக்கு தவறாமல் செயல்படுங்க. அதே மாதிரி சனிக்கிழமையில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான ஆலயத்திற்கு சென்று அந்த சிவபெருமானை வழிபட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மையை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களால் முடிந்தது அப்படின்னா ஏழை எளிய குழந்தைகளுக்கு கல்வி உதவி செய்யுங்க. ஆதரவற்று இருக்கிறவங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா பூர்வ புண்ணிய பலன் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யும்போது நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். சனிக்கிழமையில் காலை நேரத்தில் விநாயகருக்கு வந்து சிதற தேங்காய் உடைச்சிட்டு எந்த விஷயத்தில் நீங்கள் ஈடுபடுறதா இருந்தாலும் ஈடுபடுங்க. இதெல்லாம் தடையாகவும் பிரச்சனையாகவும் இருந்ததோ அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும். முடிந்தால் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் செய்து பாருங்கள். நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். விருச்சிக ராசியில் விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். வருமானம் சிறப்பாக இருக்குது. பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. நீங்கள் எதிர்பாராமல் திடீர்னு அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். புதுசாக ஒரு தொழிலில் முதலீடு போடுறத கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய உழைப்புக்கேற்ற நல்ல ஒரு பலன் கிடைக்கும். வியாபாரத்தில் தொழிலில் நல்ல வருமானம் கிடைக்கும். எந்த வேலை தடைப்பட்டு நின்றதோ அது இந்த காலகட்டத்தில் நடக்கும். எந்த ஒரு விஷயம் உங்களுடைய மனதை ரொம்ப பாதிச்சோ அந்த விஷயம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. திட்டமிடாமல் இறங்குற வேலை கொஞ்சம் சின்ன இடைஞ்சலாக முடிஞ்சு அதுக்கப்புறம் சாதகமாக அமையும். திட்டமிட்டு செயல்படுங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். குறிப்பாக அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு செல்வாக்கு உயரக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் விருச்சிக ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக்
கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது விருச்சிக ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. விருச்சிக ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக எந்த சந்தேகம் இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து